இன்னைக்கு பாருங்க, சதீஷ் சிவலிங்கம் அவர்கள் இந்தியாவுக்கு வெயிட் லிப்டிங் பழுதூக்கக்கூடிய நபர் 2 கோல்டு அடிச்சிருக்கிறாங்க ஐயா காமன்வெல்த்ல. தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர். அவரும் கிளம்பி வந்துட்டார், அண்ணே நானும் இறங்குறேனே ரன்ல ஒன்று பாத்திரலாம். ஒரு பக்கம் படித்த இளைஞர் கூட்டம் எல்லாம் நம்ம ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மை வழிநடத்தக்கூடிய மூத்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா அவங்க எல்லா கட்சிக்கு மாத்தி ஓட்டு போட்டு கைரேகை தேஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கைரேகை தேஞ்சு அண்ணே மாத்தி ஓட்டு போட்டேன், கைரேகை தேஞ்சு நான் உட்கார்ந்து இருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய கடமை நம்முடைய மூத்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றணும், இளையவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தணும். இதையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரே சேர ஒரே நேரத்தில் ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால் நிச்சயமாக நாம் இதை எடுத்து செல்வோம். 2026 அது தேர்தல் என்று சொல்வதை விட ஒரு புரட்சி தமிழகத்தில் வெடிக்கணும் ஐயா. ஒரு புரட்சி தமிழகத்தில் வெடிக்கணும். 2026 அந்த புரட்சி வெடிக்கும் பொழுது தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு வீழ்த்தி மண்ணோடு நிச்சயமாக நாம் அனுப்பி விடுவோம் என்கின்ற முழு நம்பிக்கையை தென்காசி பொதுக்கூட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். அதனால் புதிய கல்விக் கொள்கையை வரவேற்போம், தேசிய கல்விக் கொள்கையை வரவேற்போம். நம்முடைய குழந்தைகளுக்கு அற்புதமான கற்றல் அறிவோடு வரக்கூடிய பள்ளிக்கூடங்களை திறப்போம். 2026 இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு நீங்க கொண்டு வாங்க ஐயா. தமிழகத்தில் மாவட்டத்திற்கு 1 அல்ல, மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். அதனுடைய பெயரை கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயர்ல மாவட்டத்திற்கு 2 பள்ளிக்கூடத்தை கொண்டு வர. 2 பள்ளிக்கூடம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயர்ல இந்த பள்ளிக்கூடம் 2 பள்ளிக்கூடம் ஐயா. அதற்கு நீங்க துருப்புச்சீட்டு வாக்குச்சீட்டு போடணுங்க ஐயா. வாக்குச்சீட்டு போட்டுரும். புதிய கல்வியை கொண்டு வர்றாங்க ஐயா. யாரு மேலையும் மொழி திணிப்பு கிடையாதுங்க ஐயா. மொழி திணிப்பு கிடையாது. ஆர்வப்பட்டு சந்தோஷப்பட்டு என்ன மொழி கத்துக்கணுமோ ஆனா தாய்மொழியில தான் படிக்கணும், தமிழ் மொழியில தான் படிக்கணுங்க ஐயா. 2வது மொழி 3வது மொழி ஒரு பேப்பர் அதையும் படிச்சுக்கலாங்க ஐயா. கூட அதையும் செய்வோம். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழகத்திற்கு நீண்ட நாட்கள் கழித்து ஒரு ஆட்சியை காண்பிப்போம். விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஆட்சியை 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை கொண்டு வருவோம். நம்ம செலவு செய்யற காசு எல்லாமே நீர் மேலாண்மைக்கு அடிப்படையில் நிறைய காசு செலவு பண்ணலாங்க. ஏரிய தூர்வாருவோம், நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் தூசி தட்டி எடுத்து கொண்டு வருவோம். விவசாயத்தை மறுபடியும் பெருக்குவோம். கிராமப்புறத்தை நோக்கி வருவோம். கிராமப்புறத்தில் நல்ல வசதிகளை கொண்டு வரலாங்க. ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு மோடி ஐயா இதை நம்முடைய பெண்கள் நல்லா கேட்டுக்கொடுங்க அம்மா. இந்த திமுக காரன் இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்துடுறான். அண்ணே நாங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், எப்படி எங்களுக்கு ஓட்டு போடாம போயிருவாங்க. திமுக காரங்கிட்ட நான் சொல்றது, அண்ணே நீ ஒத்தையில கொடுத்து கத்தையில புடுங்கிட்டு போறானே. நீ 1000 ரூபாயை கொடுக்குற மாதிரி கொடுத்து பாக்கெட்ல 10,000 ரூபாய் உருவிட்டு இருக்கிற. நீ கரண்ட் பில்லை ஏத்திட்ட, எல்லா பில்லை ஏத்திட்டு 10,000 ரூபாய் உருவ. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலம். சகோதரிகள் தாய்மார்கள் நல்லா கேட்டுங்கம்மா, தயவு செஞ்சு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதை நான் சொல்றேங்க. அசாம் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. அசாம்ல 37 லட்சம் தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக மாசம் 830 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம் ஐயா. மத்திய பிரதேசல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 1,29 லட்சம் தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக 1,250 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம். சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. 70 லட்சம் தாய்மார்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. 1,70 லட்சம் மகளிருக்கு 2,100 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்கிறோம். டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்திருக்கு. மாதத்திற்கு 2,500 ரூபாய் நேற்று முன்தினத்திலிருந்து கொடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற சபதத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது பெண்கள் மூலமாக தாய்மார்கள் மூலமாக மட்டும்தான் நடக்கும் என்று நம்புகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது 2,500 தாண்டி சகோதரிகளுக்கு உரிமை தொகை இங்கே நாங்கள் கொடுப்போம். அதை செய்து காட்டுவோம். இது திமுக காரங்களுக்கு நாங்க வரக்கூடிய நேரடி சவால். அண்ணே 2,500 கொடுத்தா கஜானா தாங்காதுனே, 1000 ரூபாய் கொடுத்தே எங்களால முடியலண்ணே. தம்பி நீ 1000 ரூபாய் கொடுக்கிற, நீ 80,000 ரூபாய் கொள்ளையடிக்கிற பட்ஜெட்ல இருந்து. நாங்க கொள்ளையடிக்க மாட்டோம். அந்த 80,000 40,000 சகோதரிகளுக்கு கொடுத்தோம். அதனால எங்களை பொறுத்தவரை 2,500 ரூபாய்க்கு மேல கொடுத்தும் நன்றாக பட்ஜெட் போட முடியும், கல்விக்கு நிதி ஒதுக்க முடியும், உள்கட்டமைப்புக்கு நிதி கொடுக்க முடியும்,
தமிழகத்திலே எங்கே எல்லாம் பணம் தேவையோ விவசாயத்திற்கு எங்களால் கொடுக்க முடியும். நீ கொள்ளையடிக்கிறது 80,000 கோடி. நீ இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சா எப்படி பட்ஜெட் போட முடியும்? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கொடுத்தது 1000 சொன்னது 10,000 டைம் சொல்லிட்டான். அது அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 5 மாநிலத்துல உரிமை தொகையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதை நான் சொல்லிங்க, மோடி ஐயாவுடைய கேரண்டி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கேரண்டி. தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை தாண்டி இங்கே சகோதரிகளுக்கு உரிமை தொகையை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். அதனால எந்த விதத்துல நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தேவையான தகுதி பெற்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க. எந்த விதத்திலும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றி கொடுக்கறோங்க அம்மா. கல்வி அற்புதமா கொடுக்கும். தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அற்புதமா கொடுக்கும். தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டிய கடமை, தமிழ் மொழியை உரிமையாக எடுத்து உலக லெவலுக்கு கொண்டு போறது பாரதிய ஜனதா கட்சியா மட்டும்தாங்க முடியும். தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழகத்தை மறுபடியும் தலை நிமிர்ந்து இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக மாற்றக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சி. கிராமப்புற மறுமலர்ச்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். விவசாய பெருமக்களுக்கு மறுபடியும் அவங்க குழந்தைங்க விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சி. அரசு பள்ளியிலே அற்புதமான திட்டம், நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்து ஒப்பற்ற ஒரு கல்வியை அரசு பள்ளியில கொடுக்க முடியுமா? அதுவும் பாரதிய ஜனதா கட்சி. அதனால நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீப்பொறியை பத்த வச்சிருக்கிறோங்க ஐயா, தீப்பொறி. தென்காசியில் ஒரு தீப்பொறி. அதனாலதான் வருண பகவான் மழை கொடுக்காமல் நின்று கொண்டிருக்கின்றார். இது 5 தொகுதிக்கு நம்ம எடுத்துட்டு போகணுங்க. 5 தொகுதி மக்கள்கிட்ட பேசணும். அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த டைம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், மாத்தி யோசிங்க அம்மா. இத்தனை நாளா எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ ஒரே ஒரு முறை மாத்தி யோசிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தாமரைக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரே ஒரு முறை மாத்தி யோசிச்சு நீங்க ஓட்டு போடுங்க. வட்டியும் முதலுமாக உங்களுக்கு கடுமையாக பாடுபட்டு ஒரு நல்லாட்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கொடுப்போம், தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டுப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள், தாய்மார்கள், எழுச்சி மிகுந்த இளைஞர்கள், பத்திரிகை நண்பர்கள், தென்காசி மாவட்டத்தில் மூளை முடுக்கில் இருந்து தேசியவாதிகளுடைய கூட்டம் எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லும் என்று சொல்லி உறுதி வார்த்தை கொடுத்து உங்களுடைய பாதங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.